தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிழ்ப்படுவதாக. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும்படியாக இந்த உலகத்திற்கு வந்த தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். பாக்கியவான்களாக இந்த கால வேளையில் அமர்ந்திருப்பதற்காக தேவனை நன்றியோடு துதிப்போம். தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான ஆராதனைக்கு வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்படும் கர்த்தாவே, எங்களோடு பேசும், நாங்கள் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பணிகளை எங்களுக்கு போதித்து வழிநடத்தும் ஆண்டவரே. உமது நாமம் மகிழப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் தேவன் தம்முடைய பெரிய திட்டங்களை, தேவன் அவர் வைத்திருக்கும் சித்தங்களை, திட்டங்களை அங்கே 40ஆம் அதிகாரம் முதல் வசனம் மற்றும் 3ஆம் வசனத்தில் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். 2 நோக்கங்கள். நாம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய இரக்க சுபாவம், அவர் மனதிற்குமுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவதை நாம் காணலாம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் ஜனம், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரால் கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டது என்றே கொலோசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். எனவே என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இந்த நாட்களில் ஜனங்கள் ஆறுதல் இல்லாமல், தேர்தல் இல்லாமல் அறிந்த தேவன் தீர்க்கன் மூலமாக என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் சொல்கிறார். ஆற்றுவது, தேற்றுவது மட்டும் அவருடைய பணி அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஜனங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய தேவனுடைய திட்டம், நோக்கம், சித்தம். ஆனால் இந்த ஜனங்களை ஆற்றுகிறோம், தேற்றுகிறோம், அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்த நாம் தவறுகிறோம். ஆற்றுகிறோம், தேற்றுகிறோம், ஆறுதலை கொடுக்கிறோம், சமாதானத்தை கொடுக்கிறோம், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறோம். ஆனால் அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க செய்ய நாம் தவறுகிறோம். எனவே இங்கு 2 அவருடைய முக்கியமான நோக்கங்களை தீர்க்கன் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். ஜனத்தை ஆற்றி தேற்றி அவர்களை அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முழுமையான
திட்டத்தை தீர்க்க மூலமாக சொல்லுகிறார். முதல் வசனத்தில், 3ஆம் வசனத்தில் அதை நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆமீன், அல்லேலூயா. என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்ன தேவன் இந்த மாபெரும் வேலையை செய்ய தன்னுடைய குமாரனையே உலகத்திற்கு அனுப்பினார். ஜனங்களை ஆற்றும்படியாக தேற்றும்படியாக தன்னுடைய குமாரனையே உலகத்திற்கு அனுப்பினார். அதே ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் நாம் அதை வாசித்திருக்கிறோம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் துதியின் ஆடையை கொடுக்கவும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்து துதியின் உடையை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் குமாரனை அனுப்பினார். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அந்த வேலையை கட்டப்பட்ட மனிதர்களை, கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்து, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்து, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆனந்த தைலத்தை ஊற்றும்படியாக அந்த பணியை தொடர்ந்து செய்யும்படியாகத்தான் தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அந்த தொடர் வேலையை செய்ய என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் ஒரு பெரிய ஆயத்தம் செய்திருக்கார், ஒரு திட்டத்தை ஆயத்தம் செய்திருக்கார் நமக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிசிக்கப்பட்டு, நற்கிரிகளை செய்வதற்கு, நற்கிரிகளை செய்ததினால் தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒரு பரிசுத்த வழிக்கு, ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்கு நாம் நற்கிரிகளை செய்ததினால் அழைக்கவில்லை. நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிக்ஷிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய ஆக்ஷன், அவருடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் என்னென்ன வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று, என்னென்ன நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். அதற்காகத்தான் அவர் செய்த தொடர் பணியை செய்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்க வாசிக்கிறோம். தீத்து 2:14, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு, சகல அக்கிரமங்கள் அதிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக. பக்தி இருந்தால் நற்கிரியை செய்ய முடியாது. பக்தி இருந்தால் போதாது, பக்தி வைராக்கியம், பக்தி வைராக்கியம் இருந்தால் தான் இதையாவது மற்றவர்களுக்கு ஒரு நன்மையை செய்ய முயல்வோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஜனங்களை ஆற்றி தேற்றி எப்படியாவது அவர்களை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காகத்தான் நம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த தொடர் பணியை செய்வதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் விசேஷித்தவர்கள். நாம் சாதாரண உலக பிரகாரமாக நாம் அழைக்கப்படவில்லை. விசேஷித்த பணிக்கு பெரிய காரியங்கள் செய்ய தேவன் அங்க பாருங்க சொந்த ஜனங்களாக அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கொலோசியர் 1:13 நாம் பிதாவை சோஸ்தரிக்கிறோம். எதற்காக? கொலோசியர் 1:13
அவர் செய்த பெரிய வேலையை பாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிசாசு கையில் இருந்தோம், இருளின் அதிகாரத்துக்குள் அடிமைத்தனத்துக்குள் இருந்தோம். நம்மளை விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள், ஒரு சமாதான பிரபுவின் ஆளுகைக்குள் நம்மை உட்படுத்தியிருக்கிறார். அந்த பிதாவை சோத்தரிப்போம். எனவே அந்த பிதா நம்மை சமாதான பிரபுவின் ஆளுகைக்குள் நம்மை கொடுத்திருக்கிறார். அவர் ராஜ்யத்துக்குள்ள இருக்கும். சத்துருவின் ராஜ்யத்துக்குள்ள பிசாசின் படியில் இருந்தோம். இப்ப தேவாதி தேவன், சமாதான பிரபு, சந்தோஷத்தின் தேவன், அவர் ஆளுகைக்குள் இருக்கிறோம். பயப்படக்கூடாது. எனவே அங்கு இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யூதா புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை சொல்ல பாருங்க. அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற நாம் என்ன செய்யணுமா? நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து, பெரிய நோக்கத்திற்காக அங்க வாசித்த எபேசியர்ல நற்கிரிகளை செய்ய ஒரு திட்டம் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். பவுல் அதான் எழுதுவாரு, அந்த திட்டங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை கண்டுகொள்கிறவன் பாக்கியவான். அப்ப சொல்ல பார்த்தீங்களா, நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் போராட்டி சிலரை அக்கிரமத்திலிருந்து இழுத்துவிட்டு, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு, அக்கினிகள் விழ போறான். எவ்வளவு ஒரு பாரத்தோடு கரசியோடு இந்த வசனம் பாருங்க. அக்கினிகள் விழ போறான், அவன் காலரை பிடிச்சு வெளியே இழுக்கணுமா? அதுக்காகத்தான் நம்மை பெரிய திட்டத்தோடு இந்த கிராமத்தில் ஒரு சிலராக இருந்தாலும் பெரிய வேலைக்கு அழைத்திருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. நீங்க பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து, அது பகுத்தறிவு. நம் ஞானவான்கள், முட்டாள்கள் அல்ல. நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து ஒரு சிலரை அக்கிலிருந்து இழுத்துவிட்டு, அதைத்தான் நீதிமொழி 24:11 மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அப்போ எனக்கு அருமையானவர்களே, என் ஜனத்தை ஆற்றுங்கள் சொல்லிவிட்டு அதோட நிக்கல. 3ஆம் வசனத்தில் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை செவி பண்ணுங்கள். அவர்களை ஆட்டி தேற்றி ஆசீர்வதித்து போயிட்டு வாங்கப்பா சொல்கிறார். இன்னைக்கு அதான் செய்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆற்றுகிறோம், தேற்றுகிறோம், ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குகிறோம், மீண்டுமாக அந்த சாத்தானுடைய ஆளுகைக்குள் அனுப்பிவிடுகிறோம். அது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆனால் தான் அவர் சொல்லாரு, முதல் வசனத்தில் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்லிவிட்டு 3ஆம் வசனத்தில் அவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அதை அன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. தேவன் அவருடைய சித்தங்களை நிறைவேற்ற, அவருடைய சித்தங்களை திட்டங்களை நிறைவேற்ற என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒருவேளை எப்படி நம்ம ஜனத்தை ஆற்ற முடியும்? போராட்டம், பிரச்சனைகள், அழிவு, இப்படிப்பட்ட நெருக்கங்களில் இருக்கிற பிள்ளைகளை எப்படி ஆற்ற முடியும்? கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறார்களே, இந்த ஜனங்களை ஆற்றுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? நமக்கே ஆறுதல் இல்லையே, நமக்கே தேர்தல் இல்லையே, நம்ம எப்படி ஜனங்களை போய் ஆற்ற முடியும்? அதான் நம்முடைய கேள்வி. ஏன் ஜனங்கள் ஆற்றப்படவில்லை, ஏன் தேற்றப்படவில்லை என்றால் நமக்கே ஆறுதல் இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். நமக்கே ஆறுதல் இல்லாவிட்டால் நாம் எப்படி ஜனங்களை ஆற்ற முடியும்? தேவன் எதையுமே முடியாததை நம்ம செய்ய சொல்ல மாட்டார். தேவன் நம்மால் முடியாததை நமக்கு ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அப்ப எப்படி ஜனங்களை ஆற்ற முடியும் என்பதை பரிசுத்த பவுல் அடிகாலிடம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகலவிதமான ஆறுதலின் தேவன்.
நாம் ஆராதிக்கிற தேவன் ஆறுதலின் தேவன் அல்ல. இந்த 2 வசனங்களை நல்லா கவனிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு முதுகெலும்பை உருவாக்குகிற வசனம் இந்த வசனம், நாம் தியானிக்கிற வசனம். சகலவிதமான ஆறுதலின் தேவன். சகலவித ஆறுதல். என்ன போராட்டம், என்ன பிரச்சனையோ, எப்படிப்பட்ட போராட்டமோ அது உங்களுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். சகலவித ஆறுதல்கள் கொடுக்கிற தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். 4 வசனத்தை கவனிங்க. 4 வசனம் நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை சரியான கோணத்தில் புரிந்து கொண்டால் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகள். ஆமா, பிசாசு பல வழிகளில் நமக்கு தலையை கவலை செய்வான். தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால், தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4 வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. என்ன எழுத பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு. என்ன உபத்திரம் இருக்கட்டு, வறுமை இருக்கட்டு, குடும்ப பிரச்சனை இருக்கட்டு, பாவ பிரச்சனை இருக்கட்டு, எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களின்படி. அதனால தான் என் ஜனத்தை ஆற்றுங்கள் என்னை உங்களை அனுப்பியிருக்காரு. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று தன்னுடைய குமாரனை அனுப்பினார். துயரத்திற்கு பதிலாக துயரப்பட்ட அனைவரையும் ஆறுதல் படுத்த, சீர்படுத்த நான் வந்தேன் என்று ஏசாயா 61:3 சொல்றாரு. இன்னும் அனுப்புகிறதற்கு இன்னொரு குமாரன் இல்லை. பிதாவுக்கு இருந்தது ஒரே குமாரன். இன்னும் அனுப்புகிறதற்கு அவர்கிட்ட குமாரன் கிடையாது. அதுக்காகத்தான் நம்மை அவர் பிள்ளைகளாக நம்மை மறுபடி பிறக்க வைத்திருக்கிறார், புது பிள்ளைகளாக சிருஷ்டித்திருக்கிறார். எனவே இங்க சொல்ல பாருங்க, எந்த உபத்திரவத்திலாயும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களின்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. இது சரியா புரிஞ்சிருக்காது, இது சரியா புரிஞ்சிருக்காது. பழையபடி சொல்ல பாருங்க, நமக்கு ஒரு உபத்திரம் இருக்கு. என்ன உபத்திரங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம உபத்திரம் நமக்கு தெரியும். இந்த உபத்திரவத்தில் அவர் ஆறுதல் செய்வாராம், ஆறுதல் செய்வாராம். ஏன் தெரியுமா? இதை காட்டிலும் பெரிய உபத்திரம் உள்ளவர்களுக்கு நாம் சென்று ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களின்படி. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் ஒரு உபத்திரவத்தில் உள்ள மனிதரை நாம் சந்தித்து ஆறுதல் படுத்த செல்வோமானால் தேவன் நமக்கு ஆறுதலை செய்வார். அதான் இந்த வசனத்து விளக்கம். சும்மா தேவன் ஆறுதலை கொடுத்துட மாட்டாரு, சும்மா ஆட்ட மாட்டாரு, சும்மா தேட்ட மாட்டாரு. ஆமென், அல்லேலூயா. சும்மா செய்ய மாட்டார் ஆறுதலை. நாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்த செல்லும் பொழுது நமக்கு வருகிற உபத்திரவங்களில் அவர் ஆறுதல் செய்வார். அதான் இந்த வசனத்தின் விளக்கம். சகல உபத்திரவங்களிலேயும் அவரை எங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்த செல்ல வேண்டும். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் குறைவுள்ளவர்களை பயன்படுத்த மாட்டார், நிறைவுபடுத்துவார். ஜனங்களை ஆற்றுவதற்குள்ள திராணியை கொடுப்பார். எப்படி? அடுத்த வசனம் பாருங்க. கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. நமக்கு ஆறுதல் பெருகுமா? எப்பொழுது? நாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்த முன்வரும் பொழுது. எனக்கு அருமானவர்களே, இதுதான் நாம் அழைக்கப்பட்ட ஒரு பெரிய நோக்கம். தேவன் நம்மை அழைத்த நோக்கம் ஜனங்களை ஆற்றவும் தேற்றவும். அதை நம்ம செய்து பார்க்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட நாம் ஆறுதல் அடைவதற்கு நான் அடிக்கடி சொல்வேன், திறவுகோல் தான். நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்றால்
இதுதான் திறவுகோல். மற்றவர்களை ஆறுதல் படுத்த ஒரு வார்த்தை பேசுங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட. நீங்க எந்த மாவட்டத்துக்கோ எந்த வட மாநிலங்களுக்கோ வெளிநாட்டுகளுக்கோ போண்டாம், நம்ம கிராமத்தில் உள்ள மற்ற மக்களை நமக்கு தெரியும் இந்த வீட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனைங்கிறது. ஒரு வார்த்தை உன் பிரச்சனைக்கு இயேசுதாம பதில், அவர் சகலவித ஆறுதலின் தேவன். ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கல, உங்களை அடிக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்க அப்படி சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஆறுதல் பெருக்கும். நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, வேதம் பொய் சொல்லாது. எங்களுக்கு பெருகிய பாடுகள் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஆறுதல் படுத்த புறப்பட்டு செல்கிறீர்கள். நம்ம ஊருக்குள்ள புறப்பட்டு போங்க, போதும், வெளியே போண்டாம். நம்ம ஊருக்குள்ளே ஆறுதல் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், போய் பிரச்சனை தெரியுமா, பிரச்சனை கவலைப்படாத, உன் வீட்டுக்கார குறித்து கவலைப்படாத, பிள்ளை குறித்து கவலைப்படாத, இயேசுட்டு ஜெபம் பண்ணுவோம், இயேசு தலைகளை மாற்றுவார் குடும்பத்தை. ஆமென். அதைத்தான் தேவன் என் ஜனத்தை ஆற்றுகள் தேற்றுங்கள் சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. யோவான் 14:1 நமக்கு நல்லா தெரியும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லிட்டு 14:16 அதே யோவான் 14:16 நான் பிதாவிடம் கேட்டு ஒரு தேற்றரவாளன் என்றென்றும் உங்களோடு இருக்கும்படியாக, என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்திர வேண்டும் என்று வேண்டுவேன். எதற்காக சொல்லுறான்? நமக்கு ஒரு தேற்றரவாளன், தேற்றுகிறவர் என்றென்றும் நம்மோடு இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளனை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று பிதாவிட்ட வேண்டுவாராம். எதுக்காக? எதுக்காக? நம்ம ஏதோ பெரிய ஆறுதல் தேர்தல் நினைத்து சுகபோகமாக ரோஜா படுக்கையில படுத்திருப்பதற்கு அல்ல. அவருடைய ஜனங்களை என் ஜனங்கள் என்றால் அந்த ஜனங்களுக்காகத்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறது தேவ ஆட்டுக்குட்டியாக. உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றுதான் தன்னுடைய குமாரனை கொடுத்தார். எனவே எனக்கு அருமையானவர்களே, அந்த தேற்றரவாளன் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நமக்கு. ஆமென், அல்லேலூயா. எனவே ஜனங்களை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு இன்று முதல் இவ்வளவு நாள் விட்டுட்டோம். இவன் வர வர ஓத்திரவத்திலையும் வேதனையிலையும் வறுமையிலையும் கஷ்டங்களையும் உழண்டு கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். இப்பொழுது அவர்களை ஆற்றுவது மிக மிக முக்கியமான பணி. அதுக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்ம சொந்த சுய லாபத்திற்காக, சுய காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய ஜனங்களை ஆற்ற, அவர்களை ஆறுதல் சொல்ல, ஆறுதல் படுத்த, அவர்கள் கண்ணீரை துடைக்க நாம் முயற்சிக்கிறோமா என்று தேவன் கூர்ந்து கவனிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதுவரை ஒருவேளை ஆறுதல் இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள ஒரு வழியை இன்று தியானிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனவே ஜனங்களை ஆற்றுவது தேவன் நம்மேல் கொடுத்த ஒரு பெரிய கடமை. ஆமென், அல்லேலூயா. அவர் குமாரனை கொடுத்து துயரப்பட்ட அனைவரையும் ஆறுதல் படுத்த குமாரனை அனுப்பினார். அந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? அந்த பணியை தொடர்ந்து செய்ய. ஆமென். அப்போ ஆற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த 40ஆம் அதிகாரம் ஏசாயா 40:3 வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை செவை பண்ணுங்கள். ஏன்னா அதான் அவருடைய பிரதான நோக்கம். ஜனத்தை ஆற்றுவது, தேற்றுவது இரண்டாவது. பிரதான நோக்கம் வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் பாதையை செவி பண்ணுங்கள். ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய சித்தம். எல்லோரும் பரலோகத்திற்கு வர வேண்டும். எனவே அந்த வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று உடனே சொல்லாரு. ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே சொல்லாரு, வழியை ஆயத்தம் பண்ணுங்கள்.
ஆமென். அதுதான் ஒரு முழுமையான சுவிசேஷம். ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்பது பாதி சுவிசேஷம். இன்னைக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். அதை விட முடியல. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. எனவே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்பது மட்டும்தான் இன்னைக்கு சுவிசேஷமாக இதுவரை இந்த 2000 வருஷமும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆறுதலின் தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆறுதல் படுத்தி பழையபடி போட நீ சாத்தானுடைய கோட்டைக்கே போன்று அனுப்பிடுறோம். அவன் வழியை ஆயத்தப்படுத்துவேன். அதை தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் தன்னுடைய அநாதி தீர்மான திட்டத்தை மல்கியா தீர்க்கன் மூலமாக சொல்கிற பாருங்க. வழியை ஆயத்தப்படுத்த, உபத்திரவப்படுகிற பிள்ளைகளை, கட்டுண்ட பிள்ளைகளை விடுதலை பண்ண, உபத்திரவத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க குமாரன் அனுப்பினார். அது மட்டுமல்ல, என்ன சொல்ல பாருங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவருடைய திட்டத்தை, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். ஒரு தூதனை அனுப்புறேன், முதல்ல போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாக வருவார். புதிய உடன்படிக்கையின் யாரை தூதன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த ஒரு தூதனை முதல்ல அனுப்புகிறார், யோவான் ஸ்நானகனை. இல்லையா? யோவான் ஸ்நானகனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்த. அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பிரசங்கம் பண்ணுவார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று வனாந்திரத்தில் கத்துவாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வரப்போகுது. எச்சரிப்பின் சத்தம் வனாந்திரத்தில் முழங்குவாரு. சதுசேயர்கள் பரிசேயர்கள் சரசரையா வராங்க யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுக்க. அப்போ இவர் கேட்க பாருங்க, விரியன் பாவி குட்டிகளே, யார் உங்களுக்கு வகை காட்டினார்கள்? இப்படி வரீங்களே. ஆமென், அல்லேலூயா. எனவே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதான் பூர்ண சுவிசேஷம். ஆற்றுங்கள் தேற்றுங்கள், வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று அப்படி வழி ஆயத்தப்படுத்த ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் ஜனங்களை கொண்டு வர நான் தண்ணீரால் ஞானஸ்தானம், மனம் திரும்புவதற்கு இந்த ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் வரவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. தெளிவாக சொல்றாரு. எனக்கு அருமையானவர்களே, இனி ஒரு யோவான் ஸ்நானகன் அனுப்ப போறது இல்லை. இந்த வழியை ஆயத்தப்படுத்த பாதியை சேவை பண்ண இன்னொரு யோவான் ஸ்நானகனை அவர் அனுப்ப போறது இல்லை. நான் முதல்ல சொன்னேன், இன்னொரு குமாரனை அனுப்ப போறது இல்லை. அந்த பணியை செய்யத்தான் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அபிஷேகித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக, சம்பத்துகளாக நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனவேதான் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே சிஷ்யர்கிட்ட பயந்து போயிருக்கிறாங்க. மறுபடியும் அவர்களுக்கு என்ன சொல்ல வந்து பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் வாசிப்போம். ஒரு அருமையாக சொல்ல பாருங்க. எல்லாரும் பயந்து அந்த உயிர்த்தெழுந்த என்ன நடக்கிறதோ என்ன தெரியல, சிஷ்யர்கள் பயந்து போயிருக்கிறாங்க. என்ன சொல்றாரு யோவான் 20ஆம் அதிகாரத்தில்? இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, யோவான் 20:21, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு புதிய மனிதனாக உருவாக்குகிறார். அந்த பயந்த சுபாவங்கள், அந்த மாம்சீகம் மாறி புது ஜனிப்பிக்கிறார். பரிசுத்த ஆவியை ஊதி, பிதா என்னை அனுப்பியது போல உங்களை அனுப்புகிறேன். இன்னும் அதே முறையில் தான் அப்போஸ்தலர் 1:8 பாருங்க, நீங்கள் அவங்க தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்காங்க சீஷர்கள். அதுக்கு முந்தின பகுதியில், ஆண்டவரே இந்த காலத்தில் ஒரு ராஜ்யம் வருமான்னு கேட்குறாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்லாரு? முதல்ல, பரிசுத்தாவின் பலன் வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் உலகம் முழுவதும் சாட்சிகளான பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த. ஆமென், அல்லேலூயா.
அப்போ எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மளை ஆற்றுவதும் தேற்றுவதும் மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்திற்கு ஜனங்களை வழிகளை ஆயத்தப்படுத்தவும் வழிகளை செவி பண்ணவும் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிற இந்த முழு வேலையை செய்யணும். ஆற்றுவது தேற்றுவது மட்டுமல்ல, வழிகளை செவைப்படுத்த வேண்டும், அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் வழிகளை ஆயத்தப்படுத்தினா இந்த கொரோனாவை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, மரித்தாலும் இயேசுவுக்கே. இன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த வழியை நம்ம ஆயத்தப்படுத்ததுனால தான் இன்னைக்கு சத்துருவானவன் தந்திரமாக நரகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறான். வழி ஆயத்தம் பண்ணல. நம்ம 2000 வருஷங்களாக ஜனங்களை ஆற்றிருக்கிறோம், கண்ணீரை துடைத்திருக்கிறோம். நாம் வழி ஆயத்தப்படுத்த இப்பொழுதாவது நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதாவது அதான் எதிர்பார்க்க, இந்த கடைசி நாட்கள்லையாவது. சிலுவையில் தொங்கிய அந்த கலன் கடைசி நிமிஷத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அந்த அடுத்த கலனை எச்சரித்தான். இன்னைக்கு நம்ம அந்த வேலை செய்யணும். வாய் திறந்து பேசுவோம், வாய் மூடிக்கொண்டிருக்க கூடாது. அவன் கேட்டாலும் கேட்கட்டாலும் சொல்லிடுவோய்யா, வழியை ஆயத்தப்படுத்துப்பா, மனம் திரும்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அதுக்கேற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. சொல்றதுக்கு வழி நமக்கு தாராளமாக பேசணும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் இன்று ஜனங்களை 4 வழிகளில் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். 5 நிமிடங்களில் அந்த 4 வழியையும் நாம் சுருக்கமாக பார்க்க போறோம். தெரிஞ்ச வசனங்கள் தான். 4 வழிகளில் நாம் ஜனங்களை ஆயத்தம் செய்ய வேண்டும், அவருடைய வழிகளை செவைப்படுத்த வேண்டும். முதல் வழி மன்னிப்பு உலகத்திற்கு வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த வசனங்கள்லாம் நீங்க வீட்டில் தியானிச்ச வசனங்கள் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட பாவத்திற்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை கொடுத்தார். ஆமென். அந்த 1 யோவான் 2:2 மட்டும் வாசிப்போம். இந்த பாவ மன்னிப்பை பற்றி நமக்கு நிறைய தெரியும். 1 யோவான் 2:2 பாருங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, கோட்டு போட்டு வச்சுக்கணும், நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அப்போ முதலாவதாக மன்னிப்பு. பாவத்தின் சம்பளம் மரணம். நீ இனிமே மரணத்துக்கு போண்டாம்பா, நீ இனிமே நித்திய மரணத்துக்கு போண்டான். திட்டமும் தெளிவுமாக பேச வேண்டும். மரணமா பரலோக ராஜ்யமா, அக்னியா ஆசீர்வாதமான பகுதியா, இதான் கேட்கணும் ஜனங்கள்கிட்ட. இன்னைக்கு சொல்ல வேண்டிய சூழ்ச்சியா தான். அக்கறைக்குள்ள போறியா, ஆசீர்வாதத்துக்குள்ள வர போறியா? உன்னை அடிக்க மாட்டேன், அப்ப அடிச்சாலும் அடிபட்டுக்கலாம். ஆமீன். அடி வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனா சொல்றதை சொல்லுவான், உனக்கு அக்கறைக்கு போறியா, ஆசீர்வாதமா? ஏனென்றால் வழியை ஆயத்தப்படுத்துவதான். உன் பாவத்துக்கு மன்னிப்பு வந்தாச்சு, இன்னும் வேற பரிகாரத்தானா ஒரே பரிகாரி எனக்கு அர்த்தம். இன்னும் பாவத்துக்காக பரிகாரம் தேடி போகாத, கோயில்களும் போகாத, பலியிடாத, ஆடுபடி பலியிடாத. அப்ப மன்னிப்பு வந்தது. 2வதாக மகிமை வந்தது. ஆமென். மகிமை வந்தது. யோவான் 1:14 பாருங்க. அவருடைய மகிமையை கண்டோம். அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நமக்குள் வந்தார், மகிமையை கண்டோம். ஏசாயா 60:1 சொல்றார், எழுதி பிறகு ஒளி வந்தது, உண்மையில் தேவனுடைய மகிமை உதித்தது. ஏன் மகிமை வந்ததுன்னு சொல்லணும் தெரியுமா? தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டோம், அவருடைய மகிமையாக படைக்கப்பட்டோம். ஆனால் நம்முடைய பாவங்களினால நாம் சாயலை எழுந்தோம். மீண்டும் தேவ சாயலை பெற்றுக்கொள்ள, மகிமையை பெற்றுக்கொள்ள மகிமை வந்தது.
ஆமென். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். ரோமர் 3:23 தேவ மகிமையா படைக்கப்பட்டோம், தேவ மகிமையை இழந்தோம் பாவத்தினால. இப்பொழுது அந்த மகிமை வந்தது. நல்ல கவனிங்க. வழிகளை ஆயத்தப்படுத்த 4 வழி. முதல்ல மன்னிப்பு வந்தாச்சு, 2வது மகிமை வந்தாச்சு, 3வது கிருபை வந்தாச்சு. கிருபை வந்தது. நமக்கு தெரியும் ரோமர் 4 கடைசி வசனம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள்ல வாசித்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நீதிமானாக மாற்றுவதற்கு எழுப்பப்பட்டிருக்கிறார். இந்த விசுவாசத்தினாலே ரோமர் 5ஆம் அதிகாரம் மீண்டும் வாசித்துக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் கிருபை எப்படி வந்தது பாருங்க. அவர் மூலமாய் ரோமர் 5:2 நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிராக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து, இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார், என்னை நீதிமானாக மாற்ற உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ற விசுவாசத்தினாலே நாம் கிருபைக்குள் நுழைந்து நிலை பெற்றிருக்கிறோம். கிருபை உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு அவர் கிருபை போதும். என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை வந்தாச்சு. நல்ல கவனிங்க. மன்னிப்பு வந்தாச்சு, மகிமை வந்தாச்சு, கிருபை வந்தாச்சு. ஆயத்தப்படுத்துவதற்கு இன்னும் அடுத்த கடைசியாக ஒரு வழி சமாதானம் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது இல்லையா? சமாதானத்தை உண்டாக்கி. கொலோசியர் 1:20 அது மட்டும் வாசிப்போம். கொலோசியர் 1:20 என்ன பண்ணாராம்? சமாதானத்தை உண்டாக்கி. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஆமென், அல்லேலூயா. எபேசியர் 2:14 என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. எபேசியர் 2:14 எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தை உண்டாக்கினார், சமாதான காரணர். நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த 4 வழிகளில் அவர்களை ஜனங்களை ஆயத்தப்படுத்த இந்த கடைசி நாட்களில் நீங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆமாம், காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் நமக்கு சொந்த காரியங்கள் என்று ஓடிக்கொண்டிருப்போமானால் தைரியமாக நான் சொல்லுவேன், நமக்கு ஐயோ. காரணம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று மட்டுமல்ல, வழியை செவை பண்ணுங்கள். 4 வழிகளில் நாம் அவர்களை செவைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பாதைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த 4 தூண் மாதிரி ஒருவருடைய வாழ்க்கைக்கு 4 தூண் மாதிரி: மன்னிப்பு, மகிமை, கிருபை, சமாதானம். இந்த 4 காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து செய்தார். எனக்கு அருமையான வழி. அப்போ இந்த 4 வழிகளில் இந்த ஜனத்தை முதல்ல நம்ம கிராமத்தை முதல்ல ஆயத்தப்படுத்த வேண்டும். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். துரிதமாக ஜனங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கான். கொள்ளை நோய்களினால, கலவரங்களினால, வன்முறையினால, தீவிரவாதத்தினால, விபத்துகளினால தீவிரமாக செயல்படுறோம். நம்ம பார்க்குறோம். நம்ம தீவிரமாக செயல்படுத்தணும். ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், வழிகளை செவைப்படுத்த வேண்டும். எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படி, அப்போ ஆயத்தப்படுத்து. ஒருவேளை எனக்கு அருமையானவர்களே, இந்த 4 விஷயங்களில் நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால், இப்பொழுது முதலாவதாக அந்த 4 ஆசீர்வாதத்தை நாம் முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆயத்தப்பட மற்றவர்கள் ஆயத்தப்படுத்த முடியாது. இன்னைக்கு அதனால தான் அந்த இடத்துல நம்ம தடுமாடுகிறோம். இன்னும் பாவ மன்னிப்பின் பூர்ண நிச்சயம் இல்லை. இன்னும் அநேக பாவங்களை உள்ள மறைத்து வைத்திருக்கிறோம். பாவங்களை அறிக்கையிட்டார், அவர் அக்கிரமத்தை மன்னித்து. யோவான் 1:9 வாசிக்கிறோம். ஆமென். பாவம் செய்யவில்லை என்றால் நம்மை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். அப்ப நமக்கே இந்த முதல் வழி, இந்த மன்னிப்பை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை.
மன்னிப்பு வந்துட்டு இல்லையா? மன்னிப்பு வந்தாச்சு, நாம் பற்றிக்கொள்ளல. பிறகு எப்படி சொல்ல முடியும்? நம்மளே இன்னும் பாதி மறைச்சு வச்சிருக்கோம் அவர் தெரியாம. அவர் தெரியாதுங்க, எல்லாம் தெரியும், எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. ஏ டு Z. தாவீது சாமராஜர் சொல்வாரு, உன் நினைவுகளின் சிந்தனையை. நான் அடிக்கடி சொல்லுவேன், தம்பி என்ன பார்க்க? சும்மா பார்க்கமா? சும்மா பார்க்க மாட்டான், காரியத்தோட பார்ப்பான். இதை தேவன் அறிவார். நினைவுகளின் தோற்றத்தை, இன்னும் சில காரியங்களை மறைத்து மன்னிப்பு பெறாமல் இருக்கிறோம். இன்னும் அவர் மகிமையை அனுபவிக்கல. 2 கொரிந்தியர் வாசிக்கிறோம், மகிமை அடைந்து மகிமையில வளர முடியல. உலக நெருக்கங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. கிருபைக்குள் இன்னும் நிலை கொண்டிருக்கல. கிருபைக்குள் நிலை கொண்டிருக்கும்படியாகத்தான் அங்கு சொல்லப்படுகிறது. தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மை இல்லை, எப்படி கிருபை நமக்கு வரும்? இன்னும் தாழ்மை இல்லையே, கிருபை இல்லை. சமாதானம் இல்லை, பரவாயில்லை. சமாதானம் இல்லாமல் இருந்தும் என் ஜனங்களுக்கு சமாதானம் என்று பொய் சான்றை பூசுகிறோம். எனக்கு அருமையான வழி, இந்த 4 வழிகளில் முதலாவதாக நம்மை ஆயத்தமாய் கொண்டு மன்னிப்பு, மகிமை, கிருபை, சமாதானம், இந்த 4 வழிகளில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களையும் இந்த 4 வழிகள் மூலமாக பாதைகளை செவையாக்கி அவர்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்ற இன்று முதல் நாம் முயற்சி செய்வோம். தேவன் அதை விரும்புகிறார். நாம் இதற்கு பிரயாசப்பட்டோம்னா இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பாரு. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பாரு. நீ 4 ஜனங்களை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு பேசி பாருங்க, தன்னை போலே உங்கள் வாழ்க்கையில் குடும்பங்களில் சமாதானம் பெருகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தரை ருசித்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. கர்த்தரை ருசித்தவனாக, ருசி கண்டவனாக பேசிக்கொண்டிருக்கிறேன். தயவு செய்து ஜனங்களை ஆற்றுவதற்கு முன்வாருங்கள். உங்கள் குடும்பங்களில், உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் பெருகும். ஆமீன். கண்களை மூடி ஜனங்களை ஆற்றுவதற்கு முன் வருவோம். அவர் வழிகளை செவி பண்ண நாம் ஆரம்பிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனை, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனை. அப்பா, இந்த மன்னிப்பு, மகிமை, கிருபை, சமாதானம், இந்த 4 வழிகளில் உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கும் ஜனங்களை நாங்கள் அவர் பாதைகளை செவைப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர்கள் நடத்து எங்களை பலப்படுத்தும். பவுல் அடிகளார் சொன்னது போல, சகலவித உபத்திரவங்களிலேயும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆறுதல் படுத்த எங்களுக்கு வருகிற மகாபரிய உபத்திரவத்திலையும் நீர் ஆறுதல் செய்கிறீர் என்பதை நாங்கள் வாசித்தோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களை ஆற்றி தேற்றி உமது ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு கிருபையையும் ஞானத்தையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.